இப்ப இந்த திருமண மேரேஜ் ஃபங்ஷன்லாம் இதில வந்து வீடியோக்கள் எடுக்குறாங்கல்ல சார். இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? வீடியோ கெடுக்கலாம். ஒரு வந்து ஆதாரம் அப்படிங்கிற அடிப்படையில எடுக்கலாம். ஆணவம், ஆவணம், ஆவணப்படப்படுறாங்க. ஆவணம். இத ஆணவமா எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆவணம். ஆமா, பணக்காரங்கலாம். ஆமா. ரொம்ப இதா பணக்காரவங்கலாம் ஆணவமா எடுப்பாங்க. அதனால ஆணவமா எடுக்க வேணாம். ஆவணத்துக்காக எடுங்கங்கிறோம். ஏன்னா நெறைய செல்வாக்கு வந்துட்டா, ம். அவங்க திருமண நிகழ்ச்சிக்கு போனா, இந்த கேமராமேன்களோட இத ஆமா. பார்க்கணுமே. சுத்தி, சுத்தி, சுத்தி 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 எடுப்பாங்க. எடுக்கிறது. அதேபோல பெண்களுக்கு மத்தியில போய் எடுக்குறாங்க. பெண்களுக்கு மத்தியில. அதுவும் போல அந்த மணமகளை அணு அணுவா எடுத்து காமிக்கிறாங்க. அந்த மணமகளுடைய முகம், மணமகளுடைய கை, மணமகளுடைய விரல், இப்படி சில கேமராமேன் அந்த மாரி செய்றாங்க. இது என்னன்னா, அங்க அவர் எடுக்கிறார்ல, டிவி வச்சிருக்காங்கல்ல அந்த ஆமா. ஹால் முழுவதும், எல்லாம் அங்க எல்லாத்துலயும் பார்த்து ரசிக்கிறாங்க. போனது எதுக்குன்னு விட்டுட்டு அந்த ஃபோட்டோ பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த கேமரா எடுக்கிறது யாரு? ஒரு ஆண் தான். பெண்கள் உள்ள இடத்துக்கு ஒரு ஆண் போலாமா மார்க்கத்தில? போக்கூடாது. எல்லாம் அவங்கலாம் மறைவாக கோஷா பெண்கள் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கேமராமேன் எப்படி இவங்க அனுமதிக்கிறாங்க? அதான் ஏற்கனவே சொன்ன மாரி, பணம்ங்கிற அந்த ஆணவம் தான் காரணம். ம். அதனால தான் பணம் தான் இப்படிலாம் ப செய்ய சொல்லுது. அப்ப நம்ம சொல்லலாம். அதனால நம்ம சொன்னோம்ல, ஆணவத்திற்கு எடுக்காதீர்கள். ஆவணத்து ஆவணத்திற்கு எடுங்கள். இப்ப பெண்கள் பெண்களா எடுத்துக்கட்டும், ஆண்கள் ஆண்களா இல்ல எடுத்துக்கட்டும். பெண்கள் பத்தி எடுக்க தேவையில்ல. பெண்கள் கேமராமேன் யார் இருக்கிறா? ம். இல்ல அப்படி இல்ல. ஆவணப்படுத்தப்படணும்னு சொன்னா, அதுக்குள்ள எடுத்துக்கலாம். அது தேவையில்ல. ஆவணத்திற்கு எடுங்கள் அப்படி என்றாலே பெண்கள் பத்தி போகாதீங்கன்னு அர்த்தம். ம். இது ஆவணம் தானே. அதாவது சான்றுக்காக ஒரு ஆதாரத்துக்காக நிகழ்ச்சி நடந்தது. திருமண நிகழ்வு நடந்தது. யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க, இன்னார்லாம் கலந்து கொண்டாங்க. அதுங்கிறது திருமணம் நடக்கிற சபைக்கு தானே. அத ம். மட்டும் பதிவு பண்ணுங்கங்கிறோம். ஆண்கள் இருக்கிற, அந்த திருமணம் நடைபெறுகிற அந்த சபைய சபை மட்டும் மட்டும். எடுங்க. பிற்காலத்தில உங்களுக்கு அது உதவும். தேவைப்பட்டா, ஏதாவது பிரச்சனை வந்து போச்சு. நான் அதுக்கெல்லாம் வரலையாம் பாரு. இந்த நீங்க வந்தீங்க அங்க பாருங்கங்க இதுல இருக்கு. அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதாரத்துக்காக. யார் யார் வந்தாங்க, யார் வரலையோ அப்படிங்கிறதுக்கு அது தேவைப்படுமே தவிர, காசு இருக்கிற அந்த செருக்குக்காக, அந்த ஆணவத்திற்காக அது கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் இருக்கு. அது எடுப்பதே கூடாது என்பதல்ல. இதை ஒரு சான்றுக்காக எடுங்க. அந்த சபைய, ம். நிக்கானுக்கு ம். சபைய பெண்கள் இருக்கிற பகுதிக்கு அறவே எடுக்காதீங்க போடக்கூடாது. ம். அப்படிங்கிறது மார்க்கம். இப்போ இன்னொன்னு வருது. இப்போ ஃபோட்டோலாம் அறவே கூடாதுன்னு சில பேர் சொல்றவங்கலாம் ஆ. இருக்காங்கல்ல. அவங்க பணம் வச்சிருக்காங்களா? பணம். ரூ. 500 தாள் வச்சிருக்காங்களா? அது யாரோட படம் இருக்கு? காந்தியோட ஃபோட்டோ. கூடாதுன்னு சொல்றாங்க. சட்டப்பையில வச்சிருக்கிறாங்க. சரி வீட்டில அ உருவம் இருந்தா மலக்குமா வருத மாட்டலாம் அவங்க சொன்னாங்கல்ல. அதனால இப்படி கொள்கை உள்ளவங்கலாம் வீட்ல உள்ள பணத்தையெல்லாம் எடுத்து வெளிய வச்சிர வேண்டியது. ம். ஏன் உள்ளுக்கு இருந்தா மலக்க அ மாட்டாங்கல்ல? அப்படி யாரும் செய்றாங்களா? இல்ல. சரி பேப்பர் அன்றாட பேப்பர் படிக்கிறாங்கல்ல. அதில எத்தன எத்தன ஃபோட்டோ? ம். தினம் தந்திரிக்கணும். எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இருக்கட்டும். சாதாரண ஃபோட்டோ இல்ல. சினிமா சரி. பட சம்மந்தம் தான் வருது. அதுவெல்லாம் ஒரு மொத்தமா சேர்த்து வச்ச பிறகு தான் கடையில போடுறாங்க. அன்றாடம் போடுறதில்ல. போடுறதா? மொத்தமா ஒரு 1 மாசம் சேர்ந்ததுக்கும் சரி. கிடக்கும். அதுவரைக்கும் வீட்டுக்குள்ளே தானே இருக்குது. ம். தேவையற்ற பணம். அது இருந்தாலும் நம்ம என்ன செய்றோம்? ஏன் நமக்கு நோக்கம் அதுவல்ல. நமக்கு செய்தி படிக்கணும், பேப்பர் வாங்கணும். அந்த பேப்பர்ல இந்த பணம் இருக்குது. நம்ம பொறுப்பு இல்ல. அவ்வளவுதான். நமக்கு அது நோக்கம் இல்ல. அதனால தான் நோக்கத்தை வைத்து தான் கூடுமா, கூடாதா கூடாது. அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரணும்.